அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 4/4/2026 பங்குனி மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. சூரிய உதயம் 6:10 சூரிய லக்னம் மீனம். உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். மேசம் ராசி நண்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான ஒரு நாள். நீங்கள் மிகுந்த முயற்சி செய்து அதில் வெற்றியும் காண்பிப்பீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக ஆக்குவீங்க. சமயோகித புத்தி இன்றைய நாளை எளிதாக்க உதவும். வெற்றி பெற வேண்டும் என்ற உங்களுடைய மனநிலை உங்களுடைய பணியில் பிரதிபலிக்கும். உங்கள் துணையிடத்தில் உண்மையாக நீங்கள் இருப்பீங்க. இதனால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்குது. நிதியில் உங்களுக்கு வளர்ச்சி காணக்கூடியதாகும். லாபகரமான திட்டத்தில் நீங்கள் பணத்தை முதலீடு செய்வீங்க. உங்களிடம் காணப்படும் மன உறுதி காரணமாக இன்று நீங்கள் ஆற்றலுடன் காணப்படுவீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அனுகூலமான நாளாக இருக்குது. உங்களின் சமநிலை காரணமாக இன்று புதிய தொடர்புகளை நீங்கள் நண்பர்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியதாகும். பிறருடன் பேசும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக செய்வீங்க. சக பணியாளர்களுடைய ஆதரவை நீங்கள் பெறுவீங்க. உங்கள் துணையிடத்தில் நேர்மையாக உண்மையாக நடந்து கொள்வீங்க. உங்கள் இருவருக்கும் இடையே நல்லுறவு காணப்படலாம். நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கு. பணத்தை பயனுள்ள வகையில் நீங்கள் செலவு செய்வீங்க. தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படலாம். இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. மிதுனம் ராசி நண்பர்களே, எளிய பணிகளை செய்து கூட நீங்கள் கடினமாக உணர்வீங்க. ஆற்றலிலிருந்து காணப்படுவீங்க. இதனால் விளைவுகளில் பாதிப்பு ஏற்படும். ஓய்வாக இருக்க வேண்டும். உங்களுடைய பணியில் சில அபாயங்களை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். இன்று பணியில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. உங்கள் துணையிடத்தில் பேசும் பொழுது எச்சரிக்கை தேவை. உறவின் நல்லிணக்கம் பாதிக்கக்கூடிய வகையில் சில தேவையற்ற பேச்சுக்கள் ஏற்படலாம். இன்று உங்களுடைய அஜாக்கிரதை காரணமாக இன்று பண இழக்க வாய்ப்பு இருக்குது. தொண்டை வலியால் நீங்கள் அவதிப்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க வேண்டும். உங்கள் துணையிடத்தில் பேசும் பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, ஆன்மீக சொற்பொழிவு கேட்டல், இறை வழிபாடு போன்றவற்றில் ஈடுபடுவதன் மூலம் ஆறுதல் கிடைக்கும். உங்களுடைய பேச்சில் கவனம் தேவை. நண்பர்களை சந்திப்பை நீங்கள் தவிர்க்க வேண்டும். இன்று பணிகள் அதிகமாக இருக்கும். இன்றைய நாள் பணிகளை நீங்கள் தள்ளி போக குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க புத்திசாலித்தனமாக பணிகளை ஆற்ற வேண்டும். இன்று நீங்கள் விரும்பும் மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்காது. உங்களின் மாறுபடும் மனநிலை உங்கள் துணையிடத்தில் காண்பிப்பீங்க. இது உங்கள் இருவருக்கும் இடையிலான உறவை பாதிக்கும் என்பதால் நீங்கள் இதனை தவிர்ப்பது நல்லது. பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது. பணத்தை கவனமாக கையாள வேண்டும். ஒவ்வாமை காரணமாக தொண்டையில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சமநிலையோடு இருங்கள். உங்களுடைய பெற்றோரின் ஆதரவு கிடைக்கக்கூடியதாகும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது. இன்று திருப்தியான ஒரு நாளாக இருக்குது. நேர்மை உங்கள் ஆரோக்கியத்தில் பாராட்டு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் முடிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்று சக பணியாளர்களுடைய கவனத்தை நீங்கள் இருப்பீங்க. உங்கள் துணையிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீங்க. இந்த போக்கின் காரணமாக உங்கள் மீதான மதிப்பு உயரக்கூடியதாக இருக்குது. நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதிக பணம் சேமிக்க வாய்ப்பு இருக்குது. இதனால் நீங்கள் திருப்தியான உணர்வு காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. இன்று உங்களுடைய நிறைந்திருக்கக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. கன்னிராசி நண்பர்களே, சிறப்பான ஒரு நாள். உங்களுடைய சுய முயற்சி மூலம் நீங்கள் வளர்ச்சி அடைவீங்க. உங்களிடம் காணப்படும் உறுதியின் காரணமாக இன்று உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க. பிறருடன் சிறப்பாக தொடர்பு கொள்வீங்க. பணி வளர்ச்சி சிறப்பாக இருக்குது. பணிகளை திறமையாக நீங்கள் கையாளுவீங்க. நீங்கள் முறையான அணுகுமுறையை மேற்கொள்வீங்க.
உங்கள் துணையிடத்தில் அன்பாகவும் உண்மையாகவும் நடந்து கொள்வீங்க. இதனால் உங்கள் துணை மகிழ்ச்சி அடைவாங்க. வருமானம் அதிகமாக காணக்கூடியதாகவும் சேமிப்பு உயர வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. நம்பிக்கை உணர்வு காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு. துலாம் ராசி நண்பர்களே, மகிழ்ச்சியான ஒரு நாளாக காணப்படாது என்றாலுமே பொறுமையாக இருக்க வேண்டும். எதையோ இழந்தது போன்று உணர்வீங்க. உங்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய தியானம் காரணமாக ஆறுதல் கிடைக்கும். பணிகளை ஆற்றும் பொழுது சில தடைகளை நீங்கள் எதிர்கொள்வீங்க. பணிகளை முறையாக திட்டமிடுவது இன்று உங்களுக்கு மிகவும் அவசியம். மகிழ்ச்சியை தக்க வைக்க இன்று உங்கள் துணையிடத்தில் சகஜமாக பழக வேண்டும். பணவரவு குறைந்து காணக்கூடியதாகவும் நிதி நிலைமையை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க. திட்டமிடுவது அவசியம். தேவையற்ற குழப்பங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. விருச்சிகம் ராசி நண்பர்களே, தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். பணிகளை இன்று கடினமாக காணக்கூடியதாகும். சக பணியாளர்களுடைய எதிர்ப்பு உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். பணிகளை திட்டமிட்டு செய்ய வேண்டும். உங்கள் பொறுமை இழந்து காணக்கூடியதாகும். இதனால் உங்கள் இருவருக்கும் இடையில் சூடான விவாதங்கள் ஏற்படலாம். நட்புடன் பழக வேண்டியது நல்லது. நிதி வளர்ச்சி உங்களுக்கு கட்டுப்பாடுகள் காணக்கூடியதாகும். முடிந்த அளவு சேமிக்க வேண்டும். தேவையற்ற செலவுகள் ஏற்படும். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். பாதுகாப்பற்ற நிலை காரணமாக தலைவலி, உயர் அழுத்தம் போன்ற பாதிப்புகளுக்கு உள்ளாகுவீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. தனுசு ராசி நண்பர்களே, இன்று காணப்படும் பதட்டத்தை சமாளிக்க நீங்கள் சமநிலையான அணுகுமுறை தேவை. திருப்தியான ஒரு மனநிலை ஏற்பட உங்களுடைய மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள வேண்டும். பணியிட சூழல் சிறிது கடினமாக காணக்கூடியதாகும். சக பணியாளர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அவர்களோடு நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்வது நல்லது. உங்களுடைய மனதில் ஏதோ இழந்தது போன்று உணர்வீங்க. உங்கள் துணையிடத்தில் சகஜமாக பழக வேண்டும். இன்று பணவரவு காணப்படாது. அப்படியே வந்தாலுமே தேவையற்ற செலவுகளை நீங்கள் சந்திக்கலாம். இருமல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சிகிச்சை மேற்கொள்வதன் மூலம் ஆரோக்கியமாக இருக்கலாம். யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். உங்களுடைய செயல்களை நீங்கள் கவனமாக ஆற்ற வேண்டும். நண்பர்களுடைய ஆதரவை நீங்கள் பெறுவீங்க. இன்றைய நாளை நீங்கள் நன்கு பயன்படுத்துவீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்று பணிகள் சில கொள்கைகளுடன் ஆற்றக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய செயல்திறனை நிரூபணமாக்கி வளர்ச்சி கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இன்று பாராட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியான உணர்வுடன் காணப்படுவீங்க. இதனால் திருப்தி உண்டாகி உங்கள் துணையை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள முடியும். இன்று அதிக பணவரவு காணக்கூடியதாக இருக்குது. பணத்தை கவனமாக சேமிக்க வாய்ப்பு இருக்குது. பயனுள்ள திட்டங்களில் முதலீடு செய்வீங்க. இன்று காணப்படும் உறுதி உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். கும்பம் ராசி நண்பர்களே, வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உரையாடலை தொடங்குவதற்கு முன்பு ஒரு முறைக்கு 2 முறை யோசிக்க வேண்டும். விட்டு கொடுக்கும் அணுகுமுறை தேவை. சில விஷயங்களை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். பணிகளை சாமர்த்தியமாக ஆற்ற வேண்டும். இல்லையெனில் பணியில் தரத்தை விட்டு கொடுக்க நேரிடலாம். உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்கள் துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இந்த அணுகுமுறையில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது. தேவையற்ற செலவுகள் ஏற்படும். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். சளி மற்றும் முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உரிய சிகிச்சை மேற்கொள்வது, பிரார்த்தனை மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குது. மீனம் ராசி நண்பர்களே, உங்களுடைய அணுகுமுறையில் சிறிது கவனம் தேவை. பிரியமானவருடன் பேசும் பொழுது கவனமாக பேச வேண்டும். முக்கியமான முடிவுகள் இன்று எடுப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது. உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. இதனால் நல்லுறவை உருவாக்க முடியும். இன்று அதிக செலவினங்கள் காணப்படலாம். உங்கள் நிதியை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணரலாம். பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது. சளி சம்பந்தமான பிரச்சனைகள், குளிர்ச்சியான உணவுகளை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.